லா டான்ஸ் ஸ்டுடியோ. நான் பார்த்ததுல பெஸ்ட் டான்ஸ் குரூப் இதுதான். நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை சிங்கிள் போவீங்க? பஸ் குடிக்கிறதுக்கு மட்டும் 3 சிங்கிள் போவோம். நிர்மல் எந்த அளவுக்கு கிளம்புவான்? வெளியூர் அரியூர் கண்ணமங்கலம் மதுரைப்பட்டி வளனூர் குற்றோடு கோயனூர் குற்றோடு பாண்டி 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 பாண்டி. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இல்ல மச்சான், காலைல இருந்து ஒரே தடங்களா இருந்துச்சு, பயம் வந்துருச்சு எனக்கு. ஐயோ இப்படி ஆயிடும். என்ன தடங்களாச்சு? கால் எடுத்து வைக்கிறேன், கட்ட ரெண்டா குழக்குது. பயலையாவா? காலை வச்சு நம்ம நாங்க இப்ப விழுப்புரத்துக்கு போறோம். எதுக்கு விழுப்புரம் போறோம் பாத்தீங்கன்னா, சேலம் பஸ் ஏறதுக்காக விழுப்புரம் போறோம். போன் தலை கலர் நீளம் பஸ் விட்டுருவோம் ஏலம். சரவணா என்ன பண்ணா, நாங்க ரீசெண்டா ஒரு ஏகே ஷூட் எடுத்தோம். அங்க பக்கத்துல வெள்ளக்கரியா ஒரு அக்காவை காட்டுதான். அவங்க கிட்ட போயிட்டு வாட் ஆர் யூ ஃப்ரம்னு கேக்குறோம். அதுக்கு அவங்களும் ஐ எம் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கான்றாங்க. நான் கேட்டது அவங்களுக்கு புரிஞ்சுது. இன்னைக்கு மச்சான் திருப்பி தெரியுமா போட்டுறான் லாடன் ஸ்டுடியோ. ஆமா, நாங்க எதுக்கு போறோம்னா, சேலத்துல வந்து எங்க டாடி வந்து சீஃப் கெஸ்டா கூட்டாங்க. அதுவும் இல்லாம நாங்க லாஸ்ட் இயர் அங்க பெர்ஃபார்ம் பண்ணோம். அந்த கரஸ்பாண்டன்ட் புடிச்சு எங்களை வந்து இந்த இயர் எங்களை கூட்டிருக்காங்க. உங்க மூக்குல கற்கண்டு இருக்கு, அத கொஞ்சம் எடுத்து. அதாங்க சங்கிலி சொன்ன மாதிரிதான் சேலத்துக்கு போறோம். இப்ப நம்ம எங்க வந்துக்கிறோம் பாத்தீங்கன்னா, சுல்தான்பேட்டுக்கு வந்துக்கிறோம். சுல்தான்பேட்டு எல்லாருக்கும் தெரியும், பரோட்டா ஃபேமஸ், நிறைய ஃபேமஸ். இது ப்ரமோஷன் ஷூட் கிடையாது, நம்ம கிளம்பி ஒரு ஊருக்கு போறோம். அதை பத்தி ஏதாவது பேசுனா, இதுல வந்து 13 வருஷமா பாலம் கட்டிருந்தாங்க. இங்க பரோட்டா ஃபேமஸ். அடுத்த இல்லூர் உங்க அப்பா அங்க கடை வச்சுட்டாரு. இங்கதான் ஒருத்தன் பரோட்டா சாப்பிட்டா, இங்க ஒருத்தன் சாப்பிட்ட பரோட்டா வாந்தி எடுத்தான். ஒன்னா சிரிக்க மாட்டீங்க. இப்போ நம்ம நியூ கேமராமேன் பாத்தீங்கன்னா ராகுல். எனக்கு லைட்டா உச்சா வர மாதிரி இது. நிர்மல் எங்கடா போற? நிர்மல் பாத்தீங்களா, சிக்னல் கேப்ல ரோட்ல உச்சா போறான். இதெல்லாம் ஒரு டீசென்ட்டே இல்ல. ப்ரோ எனக்கு சரியா வருது ப்ரோ. இப்போ பாண்டி மட்டும் ஏறாத, விழுப்புரம் மட்டும் ஏறு. என்ன தலைவா? ஆயா நிமிஷம் ஒரு வேலையை மட்டும் பாத்துக்கிறேன். விழுப்புரம் மட்டும் ஏறுங்க, அவ்வளவுதான். சொந்த ஊரு மதுரை. இந்த சூரிய என்ன ஸ்டெப் போறான்? ஆயா பாய், ஆயா ஆயா பாய் பாய் தலகாணி. ஆயா பாய்ன்ற பாய் தலகாணின்றாங்க. நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை சிங்கிள் போவீங்க பஸ்ல? குடிக்கிறதுக்கு மட்டும் 3 சிங்கிள் போவோம். பஸ் ஓட்டுவீங்களா மாட்டீங்களா? பஸ் நாங்களா? பஸ்லாம் ஓட்ட முடியாது. டிரைவர் 10 பேர் எல்லாத்துக்கும் ஒரு எங்க கிட்ட மாட்டல, நாங்க தான் அவரு கிட்ட மாட்டேங்கிறோம். படம் ஓடாது. என்ன படம்? என் படம் ஓடாது. புகைப்படமா? உங்க பேரு? தமிழ்வாணன். தமிழ்வாணன். என்ன ஊரு? ஜஸ்ட் வெயிட், ரிட்டையர்மென்ட்ல. ஆமா, காந்தி ஸ்டாப்புக்கு முன்னாடி ஸ்டாப்பா? உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. அவரு சாப்பிட்டேன்னு கேட்டா காலைல சாப்பிட்டதுக்கு மதியம் சாப்பிட்டேன்னு அவ்வளவு கேப் விட்டு கரெக்டா 27 நாள் ஆகுது. ஏன்? என் தாய் தப்ப இறந்துட்டாங்க. ஐயோ, 27 நாள். நான் 3 வேலை இப்ப எப்படி சாப்பிடாம இருக்கிறீங்க இத்தனை நாள்? 3 வேலைக்கு சரக்கு. கையில என்ன வச்சுக்கிறீங்க? பெயிண்டா? போய் வேலைக்கு போயிட்டு வரீங்களா? சரி, நான் வச்சுக்கோங்க. பத்திரமா போங்க வீட்டுக்கு. பாக்குற மக்கள் எல்லாருமே நான் என்ன சொல்றேன்னா, எப்பயுமே பஸ்ல டிராவல் பண்ணும்போது படியில நிக்காதீங்க, நின்று டிராவல் பண்ணுங்க. உட்காருங்க, உட்கார இடம்னா நின்னுக்குவாங்க, உள்ள வந்து நில்லுங்க. இந்த படி தாண்டி நிக்காதீங்க. எல்லாம் என்ன சொல்லுவாங்க, டிரைவர் சரியா ஓட்டலன்னுவாங்க. ஆனா பயணிக்கிறவங்க கரெக்டா பயணிச்சா யாருக்கும் எந்த விபத்தும் வராது. ஸோ பார்த்து பத்திரமா டிராவல் பண்ணுங்க. சூப்பர். நாங்க விழுப்புரத்துல இருந்து இறங்கி சேலம் பஸ்ல போயின்னுக்கிறோம். 12 மணி ஆனா பேய் வரும். அது சொல்ல 11:45 நீ வருவீங்க. இன்னைக்கு தான் முத நாள் காலேஜ். என் ட்ரெஸ் எல்லாம் நான் வச்சுக்கிறேன். முதல் நாள் காலேஜா? என்னடா வார்டுன்னு ஏதோ தான் உட்காந்துக்கிறேன். சாரா ஃபெயில் ஆகி நம்ம கூட படிக்கிறேன்.
ரைஸ் ஒரு ஜோக் ஏபிசிடி இருந்துச்சா ஏபி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா என்ன ஆகும்? கூலிங் ஆகுமா? ஜில்லுன்னு ஆகும். ஆஹா ஜிலேபி ஆயிடும். ஓ ஜில்லேபி. புதுசா இருக்கு. நல்லா இருக்கு. புதுசா இருக்குடா. நிர்மல் ஜோக்குக்கு இதெல்லாம் எவ்வளவு மேல்? ஒரு ரோட்டில் வந்து 3 யானை நடந்து போயின்னுச்சான். அதில் ஒரு யானையை மட்டும் லாரி அடிச்சு தூக்கிச்சான். ஏன்? ஏன்னா நடு ரோட்ல போச்சா? இல்லை, ஏன்னா அதை அடிச்சு தூக்குன்னு பாட்டு பாடிச்சு. அடிச்சு வெளியே தூக்குடா, போடா. அடிச்சு தூக்கு பாட்டு பாடிச்சா, அப்ப அடிச்சு தூக்கிட்டாரா? ஏய் வாடா டேய் போலாம். எங்க போற? காலேஜ் தான்டா, கிளம்பிடல. அப்புறம் என்ன? காலேஜா? என்ன கதைனே தெரியாம கிளம்பி இருக்கிற? என்ன தெரியுமாச்சு? ஏஞ்சி என்னடான்னு பார்த்தா இவரை காணோம், ஆளை காணோம். எங்க போனா தெரியல. அப்புறம் போன் அடிக்கிறாரு, டேய் 2 பேர் தான்டா வர சொன்னாங்க காலேஜ்ல, அதனால உங்களெல்லாம் வர சொல்ல, நீங்களாம் படுத்துங்க, நான் போன் அடிக்கிறேன்ட்டு. என்ன நான் வரல, நான் போடா. இங்க வா, நம்மளாம் விடு. ஓ நிர்மல், நீ குளிச்சிருக்கிறியா? பிளானே கேன்சலா. என்ன இப்படி கிளம்புறோமே? நிர்மல் எந்த அளவுக்கு கிளம்புவான்? நிர்மல் வந்து அனாதையா ஒரு சட்டை வாங்கிட்டு வந்திருப்பான் பெருசா, பச்சை கலர்ல, சம்பந்தமே இல்லாம ஒரு ஷூ போடுவான். மச்சான் போட்டு வந்து போலாமா? அப்படி இப்படின்னு திரும்ப 4 திரும்ப இந்த நீங்க வீடியோல பாப்பீங்க. நீங்க ட்ரெஸ் மாத்திட்டு சாத்திட்டான் போய். நிர்மல் வாங்க கைஸ், நீங்க நிர்மல் எப்படி ட்ரெஸ் மாத்துறான்னு பார்ப்போம். எடுத்துட்டான். பச்சை எப்பவுமே ஒரு பச்சை கலந்த மாதிரி தான் எல்லாமே போடுவார், ஒரு மாதிரி பச்சை பச்சையா. சரி நிர்மல், நீ ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் ஒரே மாதிரி ஆடுறோம். கரெக்டா ஒரே ஸ்டெப் நச்சு நாடு, அதை வேணா எடுத்துக்கிறோம். சரியா? 5 6 7 8 இந்த ஸ்டெப் நீ போடுவ. அவன் ஸ்டெப் தான் அது. இவன் தான் அது ஃபவுண்டர். செம ஸ்டேனா பாரு, காட்டாங்க இன்னும் காட்டு. ஃபிளாஷ்பேக் அப்படி இப்படின்னு திரும்ப 4 திரும்ப இந்த நீங்க வீடியோல பாப்பீங்க. நம்ம எங்க போறோம்னா காலேஜுக்கு போறோம், ஆடிட்டோரியமுக்கு போறோம். நம்ம காரு பக்கமா சஃபாரி. சீரியஸாக சொல்கிறேன், இது காலேஜ் கல்ச்சரல்ஸாக இல்லை திருவிழாவான்னு தெரியல, அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே. ஆஸ் யூஷுவலாக எல்லா காலேஜும் பண்ணுற மாதிரி இல்லாமல் இவங்க வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு தீமில் ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக இந்த சாமி வேஷம் போட்டுட்டு சில டிபார்ட்மெண்ட்லேருந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க. உண்மையாலேயே நிறைய பேருக்கு சாமியே வந்துடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சரி, ஒரு மாதிரி சாமி ஆடி அவங்கள அப்புறமா அவங்கள கூட கூட்டு போயிட்டு இது பண்ணி உட்கார வச்சு அதுவே ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. அந்த இடத்துல ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே. ஓவராலாக பார்த்தா நாங்கள் பாண்டிச்சேரியில் தான் இருக்கோம், ஆனால் பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி எந்த காலேஜுமே பண்ணதில்லை. நாங்கள் சேலம் போயிட்டு அங்கே பார்க்குற எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணுது. கொரியோகிராஃபி பண்ணி எல்லாருக்குமே ஆட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். அடுத்து வந்து விஜய் சித்து பிளாக்ஸ்லேருந்து அதிர்ச்சி அருண் ப்ரோ வந்திருந்தார். அவர் பேசி பிச்சுட்டார், அவரோட ஸ்பீச் உண்மையாலேயே சூப்பராக பேசியிருந்தார். அப்புறமா அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் கூட ஒரு சென்டராக நின்று வண்டிக்கார சொந்த ஒரு மாதிரி சாங் வந்து டான்ஸ் பண்ணார். அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ரீல்ஸில் பார்த்து நேரில் பார்க்கணுன்ற போது நல்லா இருந்துச்சு. அது இப்போ தான் ஃபைனலாக தான் வந்தார் விநாயக்குன்ற மாதிரி. ஃபைனலாக எங்களை பற்றி சொன்னார் பிரின்ஸிபல். எங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான வார்ம் வெல்கம் கொடுத்துருந்தாரு. அதுவும் எங்களை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தார். அவர் என்ன சொன்னால், இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ நான் பார்த்ததே கிடையாது, அவ்வளோ சூப்பரான டான்ஸ் ஸ்டுடியோ தான் இப்போ வரப்போகிறாங்கன்ட்டு நமக்கு ஒரு வெல்கம் கொடுத்தாரு. அதை நீங்களே பாருங்கள். லா டான்ஸ் ஸ்டுடியோ நான் பார்த்ததுலேயே பெஸ்ட் டான்ஸ் குரூப் இதுதான். அடுத்தது டிஜே ராய், அவரும் எக்ஸலண்டாக ஒரு காம்பினேஷன். மனுஷத்தை நான் தோலை வச்சு மேல கட்டி நாக்க முக்க
மாமே டமா டனக்கன கன டே டே டஸ்கன கன டே டே டண்டனக டனக்கன கா டே 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 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே நல்லா சப்போர்ட் பண்ணீங்க அண்ட் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த கோகுல் அண்ணனுக்கும் சார் பிரின்சிபல் சார் எல்லாருக்குமே லவ் யூ சார், தேங்க்யூ சோ மச். எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? உண்மையாவா? தேங்க்யூ. எங்களோட வீடியோஸ் நான் நிறைய லா டான்ஸ் அண்ட் யூடியூப்ல லாவ் டான்ஸ் இருக்கு. அண்ட் டிஜே ராய் அவரோட ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி எங்களுக்கு ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. ஸோ ஒரு வழியா 2 மணி நேரம் ஆடணுமா? ஒரு வழிதான். ஜோக்கு கிடையாது. இப்போ நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க நான் சொல்ல வந்துதான் ஒரு வழியான்ற அந்த ஒரு வரி கிடையாதுன்றான். சரி. அது ஏன் அப்படி சொல்றீங்க? அதான் ஆரம்பிக்கிறேன். அப்ப நீ சொல்லு. தப்பு பண்றீங்க நீங்க. ஆனா சத்தியமா செம வைப் கைஸ். விஷயம் என்னன்னா உண்மையாவே பயத்துல தான் இருந்தேன் பசங்க சப்போர்ட் பண்ணுவாங்களான்ட்டு. ஆனா நிர்மல் வந்து கொஞ்சம் கேவா இருக்கிறதுனால பசங்களை கரெக்ட் பண்ணிட்டாங்க. பசங்க செம்ம சப்போர்ட் பண்ணாங்க. பசங்களும் சரி கேர்ள்ஸும் சரி நல்ல வைப்பு. தலைவர் நான் இப்படி நடந்து போகும்போது கையாக கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸை தாண்டி ஸ்டாஃப் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க இந்த காலேஜ்ல. ஆமா, பிடிச்சிருந்த ஸ்டாஃப் தான். ஏன்னா எல்லாருமே செம்ம ஜாலியா, ஏதோ எப்படி சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏதோ அவங்க கூட வந்து ஒரு ரொம்ப நாள் பழகின மாதிரி இங்காடு அங்காடு இங்க நம்மள அந்த அளவுக்கு பாத்துக்கினாங்க. பசங்களே நம்ம கூட வந்து ஆடணும். நல்ல விஷயம் தான் இது நல்ல கை தட்டு மாதிரி ஸ்டாஃப் வந்து நம்ம பெற்றோர்கள் மாதிரி நம்மள பாத்துக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம் அது. இந்த ரூட்ல கத்துக்கிட்டீங்களா எப்படின்னு? ஏய் மாமா, நம்ம இருக்குது அம்மாபேட்டை, அப்படி போனா முத்தியல்பேட்டை, முதலியார்பேட்டை, உங்க அப்பா பேட்டை. ஐயா இங்க வாங்க. இவங்க 2 பேரு வந்து எங்களை கால்ல இருந்து பயங்கரமா பாத்துக்கினாங்க. ஆமா, ரொம்ப சூப்பரா. எப்படி இருந்துச்சு வைப்? கண்டிப்பா நல்லா எனக்கு தலைகால் நிக்கல. எனக்கு எல்லாம் உண்மையா சொல்ல போனா உச்சா போறது கூட என் கூட அவ்வளவு வந்து பாத்துக்கிறாங்க. இல்ல யாரும் வந்து சலிப்பாங்க, மூஞ்சி சலிப்பாங்க, போயிட்டு வராங்க, திட்டுவாங்க. ஆனா கால்ல இருந்து ஒரு ஜூஸ் கேட்டாலும் சரி, ஸ்நாக்ஸ் கேட்டாலும் சரி, ஃபுட்டா இருந்தாலும் சரி, கூட்டு வந்து வீட்டுல இருந்தாலும் சரி, தேங்க்யூ ப்ரோ, லவ் யூ. அந்த மண்டையை சுத்துது.